கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். திமுகவில் முதல் முறையாக தேமுதிக இணைந்திருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். சென்னையில் திமுக தலைமை அலுவலகத்தில் இவர்கள் இருவரும் சந்தித்து வரும் சட்டசபை தேர்தலில் இருவரும் சேர்ந்து போட்டியிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரிடமும் தேமுதிக பேசிக் கொண்டிருந்தது. அதை திமுகவிலிருந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் அதை பற்றி கிரிட்டிக்கலாக கூட பேசினாங்க. என்னங்க நீங்கள் 2 பேர்ட்டையும் ஒரே நேரத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒன்று எங்களோட பேசுங்க, இல்லை அவங்களோட பேசுங்கன்னு. அதே மாதிரி அதிமுக தரப்பிலிருந்து வேலுமணி போன்றவர்கள் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இறுதியில் அந்த கூட்டணி பேரங்கள் தெளிவாக முடிவடைந்து தேமுதிக திமுகவுடன் போகப் போகிறது என்று அறிவித்து விட்டது. இதோடைய கோர் செய்தியை பார்த்துருவோம். அதற்கு பிறகு மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். இது இவங்க திமுக அதிமுக மட்டும் இல்லை, பாரதிய ஜனதாவுடனும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு தினமலர் கட்டுரை தெரிவிக்கிறது. எங்கு அதிகம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து பேரம் பேசி வருவதாக அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் வெளிப்படையாக இது பற்றி தேமுதிகவை குறை கூறி வந்தனர் அப்படின்னு தினமலர் சொல்லுது. சரி, பேசியாச்சு. முடிவு என்ன, யாருக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தகவல் இல்லை. அதுக்கப்புறமா செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்காங்க பிரேமலதா. அப்போ அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சில புல்லட் பாயிண்ட்டை பற்றி மட்டும் பார்த்துருவோம். 10 ஆண்டுக்கு பிறகு விஜயகாந்தின் விருப்பம் நிறைவேறியுள்ளது அப்படிங்கிறாங்க. விஜயகாந்தோடைய விருப்பம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த தொகுதிகள் யார் வேட்பாளர்கள் எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து முடிவு செய்து முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பார். யார் வேட்பாளருங்கிறது இவங்க அறிவிப்பாங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். எந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள், எந்த தொகுதிகள்ங்கிறத ஸ்டாலின் அறிவிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த முறை தேமுதிக சார்பில் தான் ஒரு வேட்பாளராக களம் இறங்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் செய்தியை போட்டிருக்காரு. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மேல் மாறாத அன்பு கொண்டவரும் எனது அன்பு நண்பருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சகோதரர் கேப்டன் உருவாக்கிய இயக்கத்தை தற்போது திறமையாக வழிநடத்தி வரும் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்தையும் அக்கட்சி நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். கருப்பு சிவப்பை கொடியில் தாங்கியிருக்கும் தங்களது நல் உறவு தொடர்ந்து தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும். கருப்பு சிவப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடியிலையும் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி தொடரவும், தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறவும் இணைந்து பயணிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதோடைய ஃபாலோ அவுட் என்ன? நிச்சயமாக இதில் 2-3 கேள்விகள் கேட்கறதுக்கு நமக்கு இருக்கு. பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு பிறகுதான் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம்னு 3 மாதங்களுக்கும் மேலாக காத்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் கிட்டக்க நீங்க இது வரைக்கும் சொல்லி வந்திருக்கீங்க. அவங்க ஒரு 5 குழு அமைச்சு ஐயா பேசுங்க ஐயா பேசுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பேசவே இல்லை. மாறாக எல்லா சைடுலேயும் பேசி எங்கே கோல் போட முடியுமோ அங்கே கோல் போட்டுருவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறு கட்சி. இன்றைக்கு தேமுதிக அப்படிங்கிறதோடைய சப்போர்ட் பேஸுங்கிறது பயங்கரமாக சுருங்கி போயிடுச்சு. அவங்களோட இவ்வளவு விரைவில் நீங்கள் கூட்டணி அமைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சில கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் என்னன்னு எனக்கு புரியல, அவ்வளோதான். இது விரைவாக நீங்கள் அறிவிக்கிறதுக்கான ஒரு காரணமாக நான் பார்க்கிறது, மார்ச் மாதத்தில் ராஜ்யசபை தேர்தல் வருது, ஒரு 6 இடங்களுக்கானது. ஸோ அங்கே ஒரு இந்த அக்ரிமெண்ட்டில் ஏதோ ஒரு பார்ட்டை நீங்கள் அறிவிக்க வேண்டி வரும். அதனால் இதை விரைவாக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு மட்டும் தெரியுதே தவிர வேற எந்த விஷயமும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் காங்கிரஸ் தான் திமுகவுடைய கூட்டணியில் மிக முக்கியமான 2வது கட்சி. அதை இன்னும் தொங்கல்லே தான் வச்சுருக்காங்க. என்னுடைய கருத்தில் தேமுதிகவை விட விடுதலை சிறுத்தைகள் பெரிய கட்சி இன்றைய நிலையில். என்னுடைய கருத்தில் இடமும் அவர்களுக்கு தான் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் தேமுதிகவை விட. இந்த ஆர்டர் நான் போட்டேன்னா திமுக அஃப்கோர்ஸ் நம்பர் 1. இந்த கூட்டணி இருக்கும் அப்படின்னு கருதினால் காங்கிரஸ் 2வது அதிக இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் 3வது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேமுதிகவும் கிட்டத்தட்ட ஒரே பாஸ்கெட்டுக்குள்ளே வரப்போகிறதாக தான் நான் பார்ப்பேன். மற்ற கட்சிகள்லாம் அதற்கு கீழே வரும். ஸ்டாலின் அதை எப்படி பார்க்குறாரு, என்ன வேறு விதமாக பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரியல. முதல் ஆளாக அவங்களோட ஒப்பந்தம் செய்திருக்காரு. இதனால் யாருக்கு நன்மைன்னா கட்டாயமாக தேமுதிகவுக்கு நன்மை. என்னுடைய கெஸ் என்னென்னா, அவங்க அதிமுகவிட்டையும் திமுகட்டையும் அவங்க கேட்டது எத்தனை இடங்கள் தருவீர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு,
ஒரு ராஜ்யசபை தொகுதி வேண்டும். இந்த சிச்சுவேஷன்ல ராஜ்யசபா இடம் வந்து தரக்கூடிய இடத்துல திமுக இருக்கு. அதிமுக இல்ல. இந்த 6 இடங்கள் இப்போ காலியாகிற இடங்கள மீண்டும் ரெப்ளனிஷ் பண்ணணும்னா, அதுல வந்து 4 இடங்கள் திமுகவுக்கும், 2 இடங்கள் அதிமுகவுக்கும் போகும். இப்ப 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்த வச்சு பார்த்தா. அந்த 2ல ஒரு இடத்தை அதிமுக தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லைன்னு எனக்கு இப்ப தோணுது. இந்த அக்ரிமெண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஆனா, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த 4 இடங்களில் 3 இடங்களை தனக்காக வைத்துக்கொண்டு, ஒரு இடத்தை தேமுதிகவுக்கு கொடுப்பதில் திமுகவுக்கு பிரச்சனை எதுவும் இருப்பது போல தெரியவில்லை. ஸோ அதுதான் கிளின்ச்சர். அந்த கிளின்ச்சிங் டீல் வந்து மற்றது இங்க பாருங்க நான் உங்களுக்கு வந்து கேட்ட ராஜ்யசபா இடத்த உங்களுக்கு குடுத்துடுறேன். மீதி இடங்கள் வந்து நம்ம எப்படி போக முடியுமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பதாக நான் யூகிக்கிறேன். இதுல வந்து எதுவுமே நமக்கு இனிமே தான் நமக்கு தகவல் கிடைக்கப் போகுது. ஸோ அதன் அடிப்படையில அட்லீஸ்ட் நேற்றைக்கு நாம் பேசும்பொழுது என்ன இது திமுக வந்து காங்கிரஸ் அப்படியே தொங்கல்லே விட்டு வச்சிருக்காங்களே, இது வந்து திமுகவுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு விரைந்து தேமுதிகவோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருப்பது நிச்சயமாக திமுக கூட்டணியிலும் ஒரு மொமெண்டத்தை காண்பிக்கிறது. இப்ப மற்றவர்கள் எல்லாம் விரைவில் ஏதோ ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த சைட்லயும் கொஞ்சம் இறங்கி வர தயாராக இருப்பார்கள். இப்ப காங்கிரஸ் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது கட்டாயமாக பார்க்கணும். வில் தே பி ராட்டில்டு? என்னடா அது நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி போய் இவங்க முதல்ல போய் டிஎம்டிகேவோட போய் ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்காங்களே அப்படிங்கிறத. பட் அவங்க இதை எதிர்க்க போறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான பிணக்குகள் எதுவும் கிடையாது. நமக்கு தெரிந்தவரை விஜயகாந்த் தனியாக களம் கண்டிருக்கிறார். பல விதவிதமான கூட்டணிகள்ல அவர் இருந்திருக்காரு. ஒரே ஒரு தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒன்று விடுதலை சிறுத்தைகள், மதிமுக 2 கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து ஆரம்பித்து, அதில் இவரை அழைத்து அதில் சேர்த்தார்கள். முன்னால ஏடிஎம்கேயோட அவர் கூட்டணியில இருந்திருக்காரு. அந்த கூட்டணி பெருவெற்றி பெற்றது. மிக அதிகமான இடங்களை விஜயகாந்துக்கு அதுதான் பெற்று தந்தது. அதுதான் அவர் முதல் முறையாக கூட்டணி அமைத்தது. அதுக்கு பிறகு தான் மக்கள் நல கூட்டணியோட ஜெயலலிதாவோடு கூட்டணி அமைத்ததற்கு பிறகு, இவர் எதிர்க்கட்சி தலைவராக ஆனதற்கு பிறகு, ஜெயலலிதா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் தன்னை நோக்கி ஈர்த்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகே தேமுதிக மீண்டும் மேல் எழுந்து வர முடியவில்லை. மக்கள் நல கூட்டணியோடு போட்டியிட்ட போது எல்லா தொகுதிகளிலும் தோற்று போனார். அதற்கு பிறகு என்டிஏ உடைய ஒரு அங்கமாக சில முறை இருந்திருக்கிறார். இப்போ முதல் முறையாக திமுகவோடு ஒரு அணி மாறி சேர்ந்திருக்கிறார். ஸோ இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது என்ன நடக்கப் போகிறது? கிரவுண்ட் லெவல்ல என்ன மாதிரி? தேமுதிகவுக்கு வந்து மிகப்பெரிய ஆட்கள் பலம் இன்றைக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம், குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க. தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஒரு ஆதரவு. தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் பல்வேறு சாதி அமைப்புகள் இருக்காங்க. அவர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்குகள் நிச்சயமாக விஜயகாந்த் பேருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேமுதிகவுக்கும் இருக்கும். ஸோ ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பிறகுதான் பார்க்கணும். முதல்ல எவ்வளவு சீட்டு ஒதுக்குறாங்கிறதுலேருந்து இதில் சுவாரஸ்யம் இருக்கும். ஸோ இந்த செய்தியோடைய அடுத்த கட்டங்களுக்கு போகும்பொழுது அதில் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஏடிஎம்கே சைடில் இருந்த அந்த மொமெண்டம், ஜீரோ மொமெண்டம் டிஎம்கே சைடில் இருந்ததில் டிஎம்கேயும் தன்னுடைய செயல்பாடுகளை ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறதை காண்பித்து ஒருவித பேரிட்டியை கொடுத்துருக்கு. நிச்சயமாக இதற்கு முன்பும் கூட இந்த கூட்டணிக்கு பிறகும் டிஎம்கே தான் அஹெட்ல இருக்கு. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நிறைய மாற்றங்கள் நடந்தால்தான் திமுகவுக்கு பின்னடைவு என்பதே வரும். இப்பொழுதைக்கு டிஎம்கே இஸ் அஹெட். மீண்டும் சந்திப்போம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.